இலங்கை அரசாங்கத்திற்கும் இலங்கை கிரிக்கெட் சபைக்கும் இலங்கை கிரிக்கெட்டை நேசிக்கும் ஒரு ரசிகனாக எனது வேண்டுகோள். ஒட்டுமொத்த நாடும் ஒரு அணியின் வெற்றிக்காய் கனவு கண்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வரும் 4-5 முன்னணி பாடசாலைகளிலும் 4 மாவட்டத்தினையும் அடிப்படையாக கொண்டு வெறும் 1-2 போட்டிகளில் மாத்திரம் பிரகாசிக்கும் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு பதிலாக நாடு முழுவதும் இனம், மதம், மொழி கடந்து திறமையின் அடிப்படையில் வாய்ப்பு கொடுங்கள். சொந்த மண்ணில் எங்கள் ஆடுகளங்களை புரிந்து விளையாடவில்லை என்றால் ஏன் இந்த வீரர்களுக்கு நாம் உயிராக நேசிக்கும் இந்த விளையாட்டு? இலங்கை கிரிக்கெட் சபைக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். நாடு முழுவதும் திறமையின் அடிப்படையில் வீரர் தெரிவு இருக்க வேண்டும். இனவாதம் செய்யாத அரசாய் நாடு முழுவதும் அனுரவோடு பயணிக்கும் இந்த தருணத்தில் இலங்கை மக்கள் உயிராய் நேசிக்கும் இந்த கிரிக்கெட்டிலும் ஒரு மாற்றம் வேண்டும். எந்தவித கரைகளும் படியாத இந்த துடுப்பிற்கும் பந்திற்கும் திறமையின் அடிப்படையில் வாய்ப்பு கொடுங்கள். இலங்கை அணிக்கு இந்த முறை உலக கிண்ண தொடரில் மீதம் ஒரு போட்டி இருக்கிறது. இந்த போட்டியில் இலங்கை அணி என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். ஆனால் இலங்கை அணியாடும் அடுத்த தொடரில் நிச்சயமாக மாற்றம் இருக்க வேண்டும். இலங்கை ரசிகர்கள் இன்று வெல்வார்கள், நாளை வெல்வார்கள் என நம்பியது போதும். எங்களுக்கு தேவையானது தோற்றாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த தோல்வி மிக பெரும் போராட்டத்தின் பின் கிடைத்தால் பரவாயில்லை. ஆனால் இவர்கள் மற்ற அணிகளின் கைகளில் பாதுகாப்பாக போட்டியை தாரை வார்த்து விடவா நாங்கள் நம்பிக்கை வைத்து காத்திருப்பது? இறுதியாய் சொல்வது ஒன்றுதான், இலங்கை அணியில் மிக பெரும் மாற்றம் நடைபெற வேண்டும். அது இனம், மதம், மொழி கடந்து திறமையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இதுவே இலங்கை ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பும் கனவும் கூட. அவற்றில் நானும் ஒருவன். இத்துடன் எனது காணொளியை முடித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் பூவி.